நீர் தேவதையை பார்த்திருக்கீங்களா? சிற்றூர்கள், அதாவது கிராமப்புறத்துல நிறைய வீடுகளுடைய தோட்டத்துல கொள்ளையில பாத்தீங்கன்னா செங்கல் நட்டு சாமி மாதிரி கும்பிடுவோம். வீட்டுல மட்டும் இல்லாம நிறைய குலதெய்வம் கோயில்கள்ல, குளம், ஏரி, ஆறு, அதாவது நீர்நிலை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி செங்கல்ல நட்டு சாமி கும்பிடுறது பார்த்திருப்பீங்க. 3 கல்லு வச்சு எதற்கு ஒரு கல்லு வச்சு சாமியை கும்பிடணும் பாத்தீங்களா? அவங்கதான் பாத்தீங்கன்னா நீர் தெய்வமான நீர் தேவதைகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு காலத்துல தனித்தனியா இருந்த நீர் தெய்வங்கள் காலப்போக்கில் என்னன்னா ஒன்னா சேர்த்து வழிபட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஆதாரமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கல் எதற்கு 1 வச்சிருப்பாங்க, 2 கல் எதற்கு 2, 3 கல் எதற்கு 1, 5 கல் எதற்கு 1, 3 எதற்கு 2, கடைசியா பாத்தீங்கன்னா 7 கல்லு வரிசையா வச்சு கும்பிட்டு பாத்திருப்பீங்க. அந்த 7 பேர் தான் 7 கன்னிமார்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிற்காலத்துல பாத்தீங்கன்னா சப்த கன்னிமார்கள் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. தமிழுடைய நீர் தேவதைகளுக்கு பிற்காலங்களில் மற்ற தெய்வங்களுடைய உருவங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உருவங்களை தாண்டி அவங்க இடத்துலயே வைக்க ஆரம்பிச்சாங்க. வராகி, இந்த பிரம்மமுகி. மனிதன் மட்டும் பரிணாம வளர்ச்சி அடையல, கடவுளுமே இத்தனை காலகட்டத்துல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் வராது. இப்படி வந்ததுல நாம மறந்த ஒண்ணுதான் தமிழ் மக்களுடைய நீர் தெய்வமான நீர் தேவதை. வேட்டக்காரங்க அப்படின்ட்டு ஊர்ல ஒதுக்க